மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தலைவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் விழா அல்ல. அதனால்தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இது அந்த அரசியல் தான், அதில் எந்த வெட்கமும் கிடையாது எங்களுக்கு. சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது. நன்றி. சார், நல்ல செய்தி இருக்கும்னு சொன்னீங்க, கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்போ? அது நல்ல செய்தி உடனே வந்துடாது. கெட்ட செய்தி தந்தியில் வரும், நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும். வந்த உடனே உங்ககிட்ட அதை நடந்துகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்த உடனே, அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது. சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை. சார், முழுநேர அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. உங்க தம்பி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழுநேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார், நான் ஒரு பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார். அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வரும் மொழி வன்மை, அவங்களுக்கு பிடித்த விஷயம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். தம்பியோட இணைய திட்டம் இருக்கா? விஜயோட இணைவீங்களா அரசியல்ல? இல்லை, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும். இந்த ஆபீஸில் தான் நடந்தது. ஒரே மேடையில் நிறைய பாடங்கள், எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கை நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டை போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமலஹாசன் தோல்வி விடுங்க, அது கடைசி பட்சம். I have already told that this is the time when you have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, Makkal Needhi Mayyam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை, எல்லாரும் நீங்க ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. Have you joined India? No, I haven't. Sir, have you initiated talks initiate பண்ணிருக்கீங்க எல்லா பார்ட்டி கூட? பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருக்கு. பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வழிய சொல்லக்கூடாது. அது என்ன பார்லிமெண்டா? நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு மரியாதையா இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.